வணக்கம். ஒரு மாதத்திற்கு முன்பு நமது ஒரு காணொளியில் கனடா உடைந்து ஒரு புதிய நாடு உருவாகும் என்று சொல்லியிருந்தோம். மற்றொரு காணொளியில் காலிஸ்தானிகளின் நிறத்தை அணியும் கனடா என்று கூறியிருந்தோம். இன்னும் பல காணொளிகளில் காலிஸ்தானிகள் கனடாவிற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் அச்சுறுத்தலாக மாறுவார்கள், அங்கு தனி நாடு வேண்டுமென்று கேட்பார்கள், ஆயுத போராட்டம் கூட நடத்துவார்கள் என்று கூறியுள்ளோம். அந்த காணொளிகளை பார்க்கும்போது சிலருக்கு அது சற்று அதிகப்படியான கணிப்பாக தோன்றியது. இந்த சப்தத்தை கேளுங்கள் இப்போது. வெள்ளையர்கள் ஐரோப்பாவிற்கு திரும்பிச் செல்லுங்கள், இஸ்ரேலியர்கள் வெளியேறுங்கள், இது எங்கள் நாடு, நாங்கள்தான் இந்த நாட்டின் உரிமையாளர்கள் என்று காலிஸ்தானிகள் கூறும் வார்த்தைகளாகும் அவை. கனடாவின் குடிமக்களாக உள்ள வெள்ளைக்காரர்கள் சமூக ஊடகங்களில் அது தொடர்பாக ஏராளமான பதிவுகளை இட்டு வருகிறார்கள். நாம் தொடர்ந்து கூறி வந்த விஷயம் மெல்ல மெல்ல கனடாவில் நடக்கத் தொடங்குகிறது என்று சொல்லலாம். கனடாவில் உள்ள காலிஸ்தானிகள் அங்கு தங்கள் ஆதிக்கத்தை அதிகரித்து வருகிறார்கள். அது நிச்சயம் எதிர்காலத்தில் கனடாவிற்கு பெரும் ஆபத்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியாவை போன்ற ஒரு நாட்டினால், தேசப்பற்றாளர்களான நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டினால் நமது எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பஞ்சாப் மட்டுமல்ல, இந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்தையும் துண்டிக்க உலகின் எந்த ஒரு சக்தியாலும் முடியாது இனிமேல். அதனால் இந்தியாவில் காலிஸ்தான் என்று என்னதான் கூவினாலும் எதுவும் நடக்கப் போவதில்லை. காரணம், பஞ்சாபி மக்களே காலிஸ்தான்வாதிகளை வெறுக்கிறார்கள். அவர்கள் மிகச்சிறந்த இந்திய தேசப்பற்றாளர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்தியாவில் காலிஸ்தான் என்று சொல்வதை வார்த்தை அளவில் சொல்லிக்கொண்டே கனடாவில் சில பகுதிகளை கைப்பற்றி அங்கேயே ஒரு காலிஸ்தான் நாட்டை உருவாக்கி விடலாம் என்று இனி நினைப்பார்கள் காலிஸ்தானிகள். அவ்வாறு காலிஸ்தானிகள் ஆதிக்கத்தை அதிகரிக்கும் போது வெள்ளையர்கள் கேள்வி கேட்பார்கள், எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அப்போது அவர்களுக்கும் சிக்கல் ஏற்படத்தான் செய்யும். காரணம், அந்த வெள்ளையர்களும் அங்கிருந்த உள்ளூர்வாசிகளை கொன்று குவித்துவிட்டு அங்கு குடியேறிய ஐரோப்பியர்கள்தான். அந்த ஐரோப்பியர்களை இந்திய வம்சாவளியான காலிஸ்தானிகள், நீங்கள் ஐரோப்பாவிற்கு திரும்பிச் செல்லுங்கள், இங்கு அத்துமீறி ஊடுருவியவர்கள்தான் நீங்கள் என்று கூறுவார்கள். அப்படி சொல்லும்போது வெள்ளையர்களிடமும் பதில் இருக்காது. காலிஸ்தானிகள் எவ்வாறு இந்தியாவிலிருந்து சென்று குடியுரிமை பெற்றுள்ளார்களோ அதுபோலவே அவர்களுக்கு முன்பு அங்கு குடியேறியவர்கள்தான் வெள்ளையர்கள். உண்மையில் கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் குடியேற்றக்காரர்களின் நாடுகளாகத்தான் உள்ளன. அந்த நிலப்பரப்பின் பூர்வீக மக்களை கொன்று குவித்துவிட்டு குடியேறிய வெள்ளையர்கள் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகள்தான் அவையெல்லாம். அத்தகைய வெள்ளையர்களுக்கு இப்போது காலிஸ்தானிகள் வடிவில் ஒரு சிக்கல் உருவாகியுள்ளது. காலிஸ்தானிகள் பிரச்சனைகளை உருவாக்குவார்கள், உங்களையே விழுங்க முயற்சிப்பார்கள் என்று பலமுறை இந்தியா எச்சரித்தும் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு ஆதரவளித்து கனடா குடிமக்கள் என்று ட்ரூடோ போன்றவர்கள் வாய்க்கிழிய பேசியதற்கான பலனை இப்போது காணத் தொடங்கியுள்ளார்கள். விரைவில் அனுபவிக்க தொடங்குவார்கள். அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். காரணம், காலிஸ்தானிகளை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்த முடிந்த ஒரு ஆயுதமாக பார்த்தார்கள் அவர்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராகவே அது பாயும் என்பதை பற்றி சிந்திக்கவில்லை ஒருபோதும். கத்தியை தீட்டும்போது அதன் கூர்மை அவர்களையும் வெட்டக்கூடிய வாய்ப்புள்ளது என்பதை உணரவில்லை அவர்கள். காரணம், அவர்கள் தீட்டும் போது இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்தும் நோக்கத்தில் தீட்டினார்கள். ஆனால் சரியாக கையாளாவிட்டால் அவர்களையே வெட்டிவிடும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அது இப்போது நடந்துள்ளது. காலிஸ்தானிகளை மகிழ்விப்பதற்காக கனடா செய்துள்ள விஷயங்கள் எல்லாம் கேவலமானவை என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்தியாவிற்கு எதிராக காலிஸ்தானிகள் செயல்படுவதற்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் கனடா உருவாக்கி கொடுத்து வருகிறது என்பதில் சந்தேகமில்லை. ட்ரூடோ மட்டுமல்ல, அவரது தந்தையின் ஆட்சி காலத்திலேயே காலிஸ்தானிகளை கொண்டாடத் தொடங்கியிருந்தது கனடா. இன்று காலிஸ்தானிகள் அங்கு பல துறைகளிலும் தங்கள் ஆதிக்கத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். அவர்களிடம் பணம் நிறைய உள்ளது, செல்வாக்குள்ளது. அதனால் இன்று வெள்ளையர்களை கேள்வி கேட்கிறார்கள் அல்லது மிரட்டுகிறார்கள் என்று சொல்லலாம். நீங்களும் இங்கு அத்துமீறி வந்தவர்கள்தான். அதனால் காலிஸ்தானிகளை குறை கூற வேண்டாம், இது எங்களுடைய நாடுதான், நாங்கள்தான் இந்த நாட்டின் உரிமையாளர்கள் என்று சொல்லத் தொடங்கியுள்ளார்கள் காலிஸ்தானிகள். வெள்ளைக்காரர்களும் நீங்கள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இருந்து வந்தவர்கள், உங்கள் நாட்டிற்கு செல்லுங்கள் என்று சொல்லும்போது அதற்கு பதில் நீங்கள் வெளியேறுங்கள் என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டின் உரிமையாளர்கள் நாங்கள்தான் என்பதாக உள்ளது காலிஸ்தானிகளின் பதில். இந்தியாவிற்கு எதிராக என்று நினைத்து கனடா காலிஸ்தானிகளை வளர்த்தது. அவர்கள் அங்கு நல்ல நிலைமைக்கு வளர்ந்தபோது அவர்களுக்குள்ளாகவே அடி தொடங்கியுள்ளது. அது ஒரு நாள் தெருக்களில் கூட்டமாக மோதிக்கொள்ளும் நிலைக்கு மாறும். இன்று அவ்வப்போது இந்திய மக்களை தாக்குவது போல், கோவில்களில் தாக்குதல் நடத்துவது போல் காலிஸ்தானிகள் கனடாவில் உள்ள வெள்ளையர்களை தாக்குவார்கள் வெகு விரைவில்.
கண்ணடைத்துக் கொண்டு காலிஸ்தானிகளை ஆதரித்து இந்திய விரோத செயலில் ஈடுபட்ட கனடாவின் மீது கர்மாவின் பார்வை விழத் தொடங்கியுள்ளது என்று சொல்ல வேண்டும். எப்படியோ யார் பெரியவன் என்று அடித்து காட்டுங்கள் என்று வடிவேலு சொல்வதைப் போல் மோதி முடிவெடுக்கட்டும் அவர்கள். வெள்ளையர்களும் நல்லவர்கள் அல்ல என்பதுதான் உண்மையாகும். அங்கிருந்த உள்ளூர் மக்களை கொன்று குவித்ததன் பலன் இப்போது காலிஸ்தானிகள் மூலமாக தாக்கத் தொடங்கியுள்ளது திருப்பி. அதனால் அவர்களும் ஓரளவிற்கு மேல் காலிஸ்தானிகளை குறை கூற முடியாது. சிறந்த காலிஸ்தான் பக்தரான ட்ரூடோ கனடாவின் ஒரு பகுதியை பிரித்து காலிஸ்தான் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்கட்டும். கனடாவும் உலகிலேயே 2வது பெரிய நாடாக ஏராளமான நிலப்பரப்பை கொண்டுள்ளது. அதனால் ட்ரூடோவின் கனவு தேசமான காலிஸ்தானை அவரே அவரது நாட்டில் உருவாக்கி கொடுப்பார். இந்தியாவில் இனி எந்த ஒரு மாநிலமும் விடுபடாது. வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பு அதிகரிக்கும் என்று சொல்லலாம். ஒருவேளை அது பாகிஸ்தானின் சிந்து பகுதியாக இருக்கலாம், பலோச்சிஸ்தானாக இருக்கலாம், கில்ஜிட் பால்திஸ்தான் உட்பட உள்ள முழு பகுதியும் சேரலாம். அதுபோல் பல பகுதிகள் சேரக்கூடிய வாய்ப்புள்ளது. அதனால் அவர்கள் சொல்வது போல் ட்ரூடோவும் ஏற்றுக்கொள்வது போல் காலிஸ்தானிகள் தான் கனடாவின் உரிமையாளர்கள். அதனால் கனடா முழுவதையுமே காலிஸ்தானிகள் எடுத்துக்கொள்ளட்டும். ட்ரூடோவிற்கு ஏதேனும் பணிகள் கொடுத்து பராமரிக்கட்டும். இந்தியர்களுக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ட்ரூடோவும் கனடாவும் இதை அனுபவிக்கத்தான் வேண்டும். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டையும் அந்நாட்டின் ஆட்சியாளர்களையும் அவமானப்படுத்தும் காலிஸ்தானிகளை வேடிக்கை பார்த்த ட்ரூடோவையும் அவர்கள் அவமானப்படுத்தாமல் இருக்க மாட்டார்கள். அதையும் அனுபவிப்பார் ட்ரூடோ. இது ஒரு தொடக்கம் மட்டும்தான். இனி ஐரோப்பாவிலெல்லாம் இதன் அடுத்த நிலை ஆட்டத்தை அரங்கேற்றுவார்கள் காலிஸ்தானிகள். இருவருமே இந்திய விரோத போக்குடையவர்கள் என்ற வகையில் தம்மில் அடித்துக்கொள்ள தகுதியானவர்கள்தான். அடித்து பார்த்து தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளட்டும். கர்மா என்ற ஒன்று உள்ளதென்பதை புரிந்து கொள்ளட்டும். ஜெய்ஹிந்த்.